அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். என் புன்னகையை கூட மொழிபெயர்க்க முடியாத அந்நிய தேசத்தில் எனக்கு நானே அகதியானேன். உணர்வுகளை சொல்ல முடியாமலும் உதற முடியாமலும் குரலற்று கிடந்தேன். என் காயத்தை வருடிச் சென்றது மின்னலென கடந்த தாய்மொழியின் அமுதிசை. துள்ளி உயிர்த்தெழுந்தேன். பரவச வெளியில் நானும் ஓர் பறவையானேன். எனது பிரியமான மாணவ செல்வங்களை, உங்களை சந்திப்பதில் நான் மீண்டும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தற்பொழுது அரையாண்டு தேர்வு நடைபெற உள்ளது. அதற்கு நீங்கள் நல்லா தயாராகுங்க. ஒவ்வொரு நாள் நல்லா படிங்க. விடியகாலம் 4 மணிக்கெலாம் எழுந்துச்சு படிங்க. நைட்டு 11 மணி வரையும் படிங்க. அப்படி படித்தா தான் நீங்கள் எதிர்பார்க்குற மார்க்கை வாங்க முடியும். சரி பாருங்களேன், நம்ம நேற்று 1, 2, 3, 4 இயல் 4 வரையும் நேற்று திருப்புதல் பார்த்தோம். இன்று இயல் 5, இயல் 6, இயல் 7 இவற்றை பற்றி இந்த வகுப்பில் நாம் விரிவாக காண்போம். இயல் 5 பார்த்தீங்கன்னா மதராசப்பட்டினம், தெய்வமணி மாலை, தேவாரம், அகநானூறு, தலைக்குளம், படிமம் இதெல்லாம் இருக்குது. இவற்றை பற்றி இந்த வகுப்பில் நாம் விரிவாக காண்போம். ஏறக்குறைய 400 ஆண்டுகளுக்கு முன் வங்கக்கடலோரம் சிறு குப்பமாக இருந்த போய் தான் சென்னை. இந்தியாவில் முதன்மையான நகரங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை ஒன்று. 1646 ஆண்டு சென்னையோட மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா 19,000 பேர். 1688 ஆண்டு சென்னை நகராட்சி உருவாக்கப்பட்டது. தற்பொழுது பார்த்தீங்கன்னா சென்னை பெரும் மாநகராட்சின்னு சொல்கிறாங்க. சேலம், கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, திருநெல்வேலி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாநகராட்சின்னு சொல்கிறாங்க. ஆனால் சென்னை பெரும் மாநகராட்சின்னு சொல்கிறாங்க. தற்பொழுது சென்னை மாநகராட்சியோட ஆணையாளர் யாருன்னா உயர்திரு பிரகாஷ் ஐஏஎஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான கொஸ்டின், ஜிகே கொஸ்டின் தெரிஞ்சுக்கங்க. 1857 ஆண்டு சென்னை பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது. இந்தியாவின் முதல் பொது நூலகம் பார்த்தீங்கன்னா கன்னிமரா நூலகம். அன்பார்ந்த மாணவர்களே, அதாவது படிப்பு என்பது புத்தகம் மட்டும் கிடையாது. நூலக படிப்பு ஒரு சிறந்த படிப்பு. ஏன்னா நூலகத்துக்கு போனால் எண்ணற்ற நூல்கள் இருக்கும். இப்போ நீங்கள் வீட்டில் நியூஸ் பேப்பர் வாங்கினா கூட அப்போ ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர் தான் வாங்க முடியும். ஆனால் நூலகத்துக்கு போனால் எண்ணற்ற செய்தித்தாள்கள் இருக்கும். தமிழ் செய்தித்தாள்கள் இருக்கும், ஆங்கில செய்தித்தாள்கள் இருக்கும். அதனால் தயவுசெய்து நீங்கள் நேரம் கிடைக்கும் பொழுது நூலகத்தை பயன்படுத்திக்கங்க. நூலகத்தை பயன்படுத்தினா வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடையலாம். அடுத்து தெய்வமணி மாலை. ராமலிங்க அடிகள் சிதம்பரத்தை அடுத்த மருதூரில் பிறந்தார். திருவருட்பா 6 திருமுறைகளாக தொகுக்கப்பட்டுள்ளது. தேவாரம். சென்னை மாநகரின் ஒரு பகுதி மயிலாப்பூர் ஆகும். மயிலாப்பூரில் பார்த்தீங்கன்னா கபாலீஸ்வரர் இறைவன் கோயில் அங்கே இருக்குது. அங்குள்ள இறைவனுக்கு கொண்டாடப்பெறும் முக்கியமான விழா பங்குனி உத்திர விழா ஆகும். அன்று முதல் இன்று வரை மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது. அடுத்து பாருங்க, நெய்தல் திணை. நெய்தல் திணை என்றால் கடலும் கடல் சார்ந்த இடமும் ஆகும். அதாவது 5 வகை நிலங்கள் நம்ம படிச்சிருக்கோம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. குறிஞ்சி என்றால் மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லை என்றால் காடும் காடு சார்ந்த இடமும், மருதம் என்றால் வயலும் வயல் சார்ந்த இடமும், நெய்தல் என்றால் கடலும் கடல் சார்ந்த இடமும், பாலைனா தெரியும் உங்களுக்கு பாலைவனம். ஏன்னா இந்த அட்டவணையை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கங்க. 1 மார்க்கில் 2 மார்க்கில் கேட்பாங்க. அடுத்து தலைக்குளம். தலைக்குளம் என்ற துணைப்பாடத்தின் ஆசிரியர் தோப்பில் முகமது மீரான் ஆவார். இவர் எழுதிய சாய்வு நாட்கள் என்ற புதினம் 1997 சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளது. படிமம் என்பதன் பொருள் காட்சி எனப்படும். படிமம் என்பதன் பொருள் காட்சி எனப்படும். சோமசுந்தர பாரதியார் காலம் 1879 1959. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, அதாவது சோமசுந்தர பாரதியார் அவர்களின் காலம் கேட்பாங்க. நீங்கள் எல்லாம் புக்கில் தான் இருக்குது. டீப்பாக படித்தா தான் இதெல்லாம் எழுத முடியும். சோமசுந்தர பாரதியாரோட காலம் 1879 1959. இவர் பார்த்தீங்கன்னா பேச்சாளர், சமூக சீர்திருத்தவாதி, விடுதலை போராட்ட வீரர், இலக்கிய ஆய்வாளர் என பன்முக ஆளுமை கொண்டவர் யார்னா சோமசுந்தர பாரதியார் ஆவார். அடுத்து பாருங்களேன், அடுத்தது 2 மார்க் கொஸ்டின் இலக்கணத்தில் கேட்பாங்க. பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு, நீயும் புரிஞ்சுக்க. அதை எப்படி எழுதணும்னா, இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது, நீயும் புரிந்து கொள். அடுத்தது பாருங்களேன், பக்கம் 128 அறிவை விரிவு செய். ஒரு பார்வையில் சென்னை நகரம் என்ற நூலின் ஆசிரியர் அசோகமித்ரன். ராமலிங்க அடிகள் வரலாறு என்னும் நூலின் ஆசிரியர் ஊரன் அடிகள். அடுத்து பாருங்களேன், இயல் 6 திரைமொழி. திரைமொழினாவே
தெரியும். திரைப்படம் அதாவது மனிதருக்கு மிகவும் பிடித்தமானது எதுனா சினிமா. எனக்கு ஏன்னா சினிமாலே நல்ல நல்ல கருத்துகள் இருக்குது, நல்ல நல்ல பாட்டுகள் இருக்குது, நல்ல நல்ல கதைகள் இருக்குது. ஏன்னா சினிமா பார்க்குறதுனாலே நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கலாம். லூமியர் சகோதரர்கள் மூலம் திரைப்படம் பிறந்தது. லூமியர் சகோதரர்கள் திரையிட்ட சில துண்டு படங்கள் ஒன்று தான் ரயிலின் வருகை. துண்டு படம்னா சின்ன படம். திரைப்பட கலைக்கு பெருமை சேர்த்த முக்கியமான கலைஞர் தாமஸ் ஆல்வா எடிசன். திரைப்படத்தில் கதையும் சொல்லலாம் என கண்டுபிடித்தவர் ஜார்ஜ் மில்லி. எனது அன்பார்ந்த மாணவர்களே, இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நம்ம டாக்டர் படிக்கிறோம், அல்லது இன்ஜினியருக்கு படிக்கிறோம், அல்லது ஐஏஎஸோ ஒரு ஐபிஎஸோ போகிறோம், அல்லது பேங்க் எக்ஸாம் எழுதுகிறோம். நானே என்னோடய கருத்தை சொல்கிறேன். திரைப்படத்துக்கும் போங்க. திரைப்படத்துலையும் போனால் நிறைய சம்பாதிக்கலாம். புரியுதா? நீங்கள் வந்து ஒரு சிறந்த டைரக்டராகவோ, சிறந்த ஒரு பாடல் ஆசிரியராகவோ, அல்லது ஒரு சிறந்த நடிகராகவோ போங்க. நீங்களும் வந்து அங்கே வாழ்க்கையிலே முன்னேறலாம். உதாரணத்துக்கு டைரக்டர் சேரன், கவிஞர் வைரமுத்து போல, இயக்குனர் பாலா போல, டைரக்டர் சங்கர் போல நீங்களும் திரைப்படத்தில் கால் தடம் பதிக்கணும். சார்லி சாப்ளின் பிறந்த நகரம் வந்து லண்டன். சார்லி சாப்ளின் இவர் இயற்றிய திரைப்படம் வந்து தி கிரேட் டிக்டேட்டர் படம். இது வந்து 1940 வெளியானது. கவிஞர் நகுலனின் இயற்பெயர் டி.கே. துரைசாமி. இவர் வந்து 7 புதினங்களை எழுதியுள்ளார். பாரதியின் கவிதைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் நகுலன். அடுத்தது சிலப்பதிகாரம். குடிமக்கள் காப்பியம், மூவேந்தர் காப்பியம் என்று அழைக்கப்படுவது சிலப்பதிகாரம் ஆகும். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் ஆவார். அடுத்தது மெய்ப்பாட்டியல். தமிழில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம் ஆகும். தொல்காப்பியத்தை வந்து 3ஆக பிரிக்கிறாங்க. அதாவது தொல்காப்பியத்தில் வந்து எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம் இருக்குது. மெய்ப்பாட்டில் வந்து பொருளதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது. மெய்ப்பாடு வந்து 8 வகைப்படும். மெய்ப்பாடுனா தெரியும். நகை, அழுகை, இளிவரல், மருட்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, வகை. இதுதான் மெய்ப்பாடு. மெய்ப்பாடு வந்து 8 வகைப்படும். இது வந்து 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. என்னை போல் சிவாஜி நடிப்பார், ஆனால் என்னால் தான் சிவாஜி போல் நடிக்க முடியாது என்று கூறியவர் மார்லன் பிராண்டோ. சிவாஜி கணேசன் பெற்ற விருதுகள் 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. கலைமாமணி, பத்மஸ்ரீ, பத்மபூஷன், செவாலியர் விருது, தாதா சாஹேப் பால்கே விருது. அடுத்து பாருங்களேன், காப்பிய இலக்கணம். நன்னூலுக்கு உரை எழுதியவர் மயிலைநாதர். தமிழில் எழுதப்பட்ட முதல் அணி இலக்கண நூல் தண்டி அலங்காரம் ஆகும். கண்ணதாசன் எழுதிய நூல்கள் யாவைன்னு கேட்பாங்க. ஆட்டனத்தி ஆதிமந்தி, மாங்கனி, இயேசு கவியம் ஆகும். வைமு கோதைநாயகி அவரோட காலம் வந்து 1901, 1960. கீழ்காணும் 4 சொற்களை கொண்டு தொடர் எழுதுக. எடுத்துக்காட்டு வானம், பற, நிலவு, தொடு. அது எப்படி எழுதணும்னா ஆன்சரு வானத்தில் பறப்போம், பறந்து நிலவை தொடுவோம். அடுத்தது கலைச்சொல். சவுண்ட் எஃபெக்ட்னா ஒளி விளைவு. ஆர்டிஸ்ட்னா கவின் கலைஞர். அனிமேஷன்னா இயங்கு படம். அடுத்தது பாருங்களேன், இயல் 7ல் இலக்கியத்தில் மேலாண்மை என்ற உரைநடையின் ஆசிரியர் வே. இறையன்பு இந்தியன் ஆட்சிப்பணி. இவர் வந்து ஒரு சிறந்த எழுத்தாளர், ஒரு சிறந்த சிந்தனையாளர், சிறந்த பட்டிமன்ற நடுவர். சரி, இவர் எழுதிய நூல்கள், வே. இறையன்பு எழுதிய நூல்கள் யாவைன்னு கேட்பாங்க. 2 மார்க் கொஸ்டினில் அல்லது 4 மார்க்கில் கேட்பாங்க. வாய்க்கால் மீன்கள், ஐஏஎஸ் வெற்றி படிக்கட்டுகள், 7வது அறிவு, உள்ளொளி பயணம், மூளைக்குள் சுற்றுலா. அடுத்தது சங்ககால கல்வெட்டும் என் நினைவுகளும் என்ற துணைப்பாடத்தின் ஆசிரியர் ஐராவதம் மகாதேவன் ஆவார். எனது அன்பார்ந்த மாணவர்களே, இன்று வந்து இயல் 5, இயல் 6, இயல் 7 இவற்றை பற்றி நாம் இந்த வகுப்பில் பார்த்தோம். மீண்டும் இந்த பாடத்தின் தொடர்ச்சி அடுத்த வகுப்பில் சந்திப்போம். உங்களது அமாவாசை இரவுகள் ஒரு நாள் பௌர்ணமியை பூக்கும். விழுந்து கிடக்கும் நீங்கள் கண்கள் கூச பிரகாசிப்பீர்கள். நன்றி, வணக்கம்.